ஒரு சில கேஸ் மட்டும்தான் பர்பாரிக் அண்ட் டயபாலிக், அதாவது ரொம்பவே மிருகத்தனமாகவும் ரொம்பவே கொடூரமாகவும் நடந்த கொலை அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வருவாங்க. அந்த கேட்டகரியில முதல் இடத்துல இருக்கிறது டெல்லியில நடந்த நிர்பயாவுடைய கேஸ் தான். ஆனா அதுக்கு அடுத்ததா அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு கேஸ் அப்படின்னா அது இந்த ஜிசாவுடைய கேஸ் தான். அது ஏப்ரல் 28, 2016 எர்ணாகுளம், கேரளா. அங்கிருக்கிற பெரம்பாவூர் அப்படிங்கிற ஊர்ல 30 வயதான ஜிசா அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன வீட்டுல தன்னுடைய அம்மா ராஜேஸ்வரியோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராஜேஸ்வரி அன்னைக்கு வெளியே போயிருந்ததால ஜிசா மட்டும்தான் அன்னைக்கு வீட்டுல தனியா இருந்தாங்க. டைம் இப்ப கரெக்டா இரவு 8:30 இருக்கும். வெளியே போயிருந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுல வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள தன்னுடைய மகள் ஜிசா ரத்த வெள்ளத்துல ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து அடுத்த நொடியே பயங்கரமா அலற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு வந்த நெய்பர்ஸும் அந்த காட்சியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஜிசா ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதால இந்த விஷயம் உடனடியா ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்குது. கேரளாவுடைய மிகப்பெரிய கேஸா மாற ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இந்த கேஸ சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொன்ன பொதுமக்கள் கடைசியில இந்த அளவுக்கு ஒரு கேஸ ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருமே வியந்து போற அளவுக்கு போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் இருந்துச்சு. ரீசெண்டா நம்ம பார்த்த ஹீத்தல் கேஸ் மாதிரி ஒரு கேஸ் ரேரஸ்ட் கேஸ் அப்படிங்கிற டேர்ம்குள்ள வந்தாலே அங்க தியரிஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி இந்த கேஸும் ஒரு ரேரஸ்ட் கேஸ் தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இந்த கேஸ்ல தியரிஸை விட உண்மைதான் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தலை சுத்த வைக்கிற அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு கேஸா மாற ஆரம்பிச்சது. சோ அன்னைக்கு வீட்டுல தனியா இருந்த ஜிசாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேரளாவுடைய ரொம்பவே சென்சேஷனல் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். விஷயம் தெரிஞ்ச உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணி ஜிசாவுடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜிசா மேல பல நாள் பகையில் இருந்த ஒருத்தன் அவங்கள கொலை பண்ணி தன்னுடைய வெறியை தீர்த்துக்கிட்ட மாதிரி அவங்களுடைய உடம்புல இருந்த காயங்கள் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. ஜிசாக்கு இப்படி ஆனதை அவங்க கூட லா காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் மீடியால ஷேர் பண்ணதும் இந்த நியூஸ் வைரல் ஆகி நேஷனல் ஹெட்லைன்ஸாவும் மாற ஆரம்பிக்குது. அந்த நியூஸை பார்த்து கொதிச்சு போன மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜிசாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியே வருது. அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு நான் இப்ப சொல்ல போற டீடைல்ஸை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் சொல்ல போற விஷயங்களை உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜிசாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத்துக்கு 3 ரீசன் சொல்லப்படுது. முதலாவது ஸ்மோத்தரிங், மூச்சை அடக்கி கொள்றது. ஜிசாவுடைய முகத்தில் இருந்த காயங்களை வச்சு கில்லர் ஜிசாவுடைய மூக்கையும் வாயையும் சேர்த்து அமைக்க பிடிச்சதால ஜிசா மூச்சு திணறி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இரண்டாவது ஸ்ட்ராங்குலேஷன் காரணமா இருக்கலாம். அவங்க கழுத்தில் இருந்த தசைகள்ல குறிப்பா ஜகுலர் வெயின்ல பயங்கரமா இன்ஜூர் ஆகி 7 இடங்கள்ல பலத்த காயங்கள் இருந்திருக்கு. மேலும் ஜிசாவுடைய கழுத்து அவங்களுடைய சாலை வச்சு முறுக்கப்பட்ட
நிலைமையில இருந்துச்சு. சோ கில்லர் ஜிசாவுடைய சாலை வச்சு அவங்களுடைய கழுத்தை இருக்குனதுனாலையும் ஜிசா இறந்து போயிருக்கலாம். அடுத்ததா மூணாவது ரீசன் தான் ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்பவே கொடூரமானது. நீங்க ரொம்பவே சென்சிட்டிவான பர்சனா இருந்தா நான் இங்கேயே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துறேன். மூணாவது ரீசன் படி ஜிசாவுடைய பெண்ணுறுப்பு ரொம்பவே கோரமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு கில்லர் அரிவாள் மாதிரி ஒரு வெப்பனை பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த அரிவாளை வச்சு பெண்ணுறுப்பு வழியா குத்துறப்ப அது வயிற்றுக்குள்ள இருக்கிற பெரிட்டோனியம் அப்படிங்கிற லேயரை கிழிச்சதால அந்த அரிவாளுடைய முனையில ஜிசாவுடைய சிறு குடல் மாட்டிருக்கு. இப்ப கில்லர் திரும்பவுமே அந்த அரிவாளை வெளியே இழுக்கிறப்ப அப்படி மாட்டுன அந்த குடலும் சேர்த்து அதுவும் ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு வெளியே வந்து கிடந்திருக்கு. இப்ப இந்த காயங்கள் கூடவே ஜிசாவுடைய மார்புல 3 இடங்கள்லயும் வயிறு தொடைப்பகுதி அப்படின்னு உடம்பு முழுக்க மொத்தம் 38 இடத்துல கத்தியால குத்தப்பட்ட காயங்களும் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு ஜிசா ப்ரூட்டலா அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சத்தம் போட்டிருப்பாங்களே, அந்த சத்தம் நெய்பர்ஸ்க்கு கேட்டிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆரம்பத்துல ஜிசா கத்துற சத்தம் நெய்பர்ஸ்க்கு கேட்டது உண்மைதான். பட் அதுக்கப்புறமா ஜிசாவால கத்த முடியல. ஏன் அப்படின்னா கில்லர் கத்த விடல. அப்படி அவங்க சத்தம் போட முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்மார்ட் ஒரு ட்ரிக்க அவன் யூஸ் பண்ணிருக்கான். அது என்ன அப்படின்னா ஜிசாவுடைய பிளட்டை டெஸ்ட் பண்றப்ப அதுல 100 ml பிளட்ல 93.5% ஆல்கஹால் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட சமமான அளவு ஆல்கஹால் பிளட்ல கலந்திருக்கு. சோ மேபி கில்லர் ஆல்கஹாலை அதிகமா குடிக்க வச்சதால ஜிசாவால தொடர்ந்து கத்த முடியாம போயிருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஜிசாவுடைய பெண்ணுறுப்பு கொடூரமா சிதைக்கப்பட்டிருந்ததால அவங்க ரேப் பண்ணப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீடைல்ஸ் ரிப்போர்ட்ல இல்ல. சோ இதை வச்சு பார்க்கும் பொழுது கில்லருடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா கில்லர் ஜிசாவை ரேப் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்து அவனை எதிர்த்து போராடி இருக்காங்க. அப்படி தன்னை தடுத்த கோவத்துல தான் கில்லர் வெறி கொண்டு இப்படி ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல கிரைம் சீன்ல 2 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதால கில்லர் ஒருத்தன் இல்ல 1க்கும் மேற்பட்ட நபர்களா இருக்கலாம். சோ இது ஒரு கேங் ரேப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிசாவுடைய உடம்புல இருந்த காயங்களுமே அதை தான் மீன் பண்ணுது. இப்ப போலீஸ் முதல்ல நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நெய்பர்ஸோ நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அன்னைக்கு ஜிசாவுடைய வீட்ல இருந்து எந்த சத்தமும் கேட்கல, யாரையும் பார்க்கவும் இல்ல அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அது எப்படி? ஜிசாவுடைய வீட்டுக்கு அடுத்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் இடைவெளியில சுத்தி 20 வீடு இருக்கு. அதுல ஒருத்தருக்கு கூடவா அவங்க சத்தம் போட்டது கேட்கல அப்படின்னு போலீஸோடைய குறுக்கு விசாரணைக்கு அப்புறமா நெய்பர்ஸ் இப்ப மாத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா, முதல்ல எங்களுக்கு லைட்டா சத்தம் கேட்டுச்சு. பட் ராஜேஸ்வரியும் ஜிசாவும் அடிக்கடி சண்டை போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் சண்டை போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க கண்டுக்காம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அன்னைக்கு 6 மணிக்கு ஜிசாவுடைய வீட்ல இருந்து எல்லோ டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்ட ஒரு நபர் பின்வாசல் வழியா வெளியே போனதை பார்த்ததாகவும் ஒரு நெய்பர் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் கேரளாவுடைய சென்சேஷனல் கேஸா மாறினதால இந்த கேஸை விசாரிக்க 150 போலீஸ் இன்வால்வ் ஆகி 5 டீமா பிரிஞ்சு இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு இருக்கிற கால் டீடைல் ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 27 லட்சம் கால்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப அதை அனலைஸ் பண்ண இனிமே நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்பட்டதால சில ரிட்டையர்டான போலீஸையும் டீம்ல சேர்த்துட்டு அந்த டீம் கால் ரெக்கார்ட்ஸையும் இன்னொரு டீம் அந்த ஏரியாவை சேர்ந்த 1500 பேரை தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த கேஸ்க்காக கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் சஸ்பெக்டா நினைக்கிற ஒரு 23 பேருக்கு DNA டெஸ்டும் பண்றாங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமா டீடைல்ஸை சேகரிச்சுமே அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதே நேரத்துல ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொலை நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய சில நெய்பர்ஸே தன்னையும் ஜிசாவையும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுனதா சொல்லியிருக்காங்க. உடனடியா சந்தேகத்துக்கு இடமான ஒரு 4 நெய்பர்ஸையும் அரெஸ்ட் பண்றாங்க. இன்கேஸ் கில்லர் அந்த 4 பேர்ல ஒருத்தனா இருந்தா கொலை பண்ணிட்டு அந்த மர்டர் வெப்பனை கண்டிப்பா பக்கத்துல தான் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு ஜிசாவுடைய வீட்டை சுத்தி சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கஸ் பண்ண மாதிரியே வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற கால்வாயிலிருந்து ரத்தக்கரை படிஞ்ச
ஒரு ஜோடி செப்பல் கண்டுபிடிக்கப்படுது. அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாலடைஞ்ச பில்டிங் பக்கத்துல ஒரு கத்தியும் கிடைக்குது. அந்த செப்பல் கிடைச்ச அந்த கால்வாய்க்கு நேரா இருந்த வீடு ஜிசாவுடைய நெய்பரான 37 வயதான சாபு அப்படிங்கிறவரோட வீடு. இப்ப போலீஸோடைய கவனம் எல்லாம் சாபு மேல திரும்புது. போலீஸ் சாபு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்ப சாபு தான் கில்லர் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த சமயத்துல சாபுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டிஎன்ஏ கிரைம்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. சோ கில்லர் அவர் இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி ரிலீஸ் ஆகி வெளியே வந்த கொஞ்ச நாள்லயே சாபு தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போறாரு. இப்படி சாபு இறந்து போனதால மக்கள் ஒரு புறம் போலீஸை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் நடக்க போறதால பொலிட்டீசியன்ஸ் ஜிசாவுடைய பேரை யூஸ் பண்ணி வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. மே 16ஆம் தேதி எலெக்ஷனும் நடந்து முடியுது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே சேஞ்ச் ஆகி புது ஆபீசர்ஸ் இன்சார்ஜ் எடுக்கிறாங்க. அப்படி வந்த ஒரு ஆபீசரான ஏடிஜிபி சந்தியா சார்ஜ் எடுத்த உடனே பெண்டிங்ல இருந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணி விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பப்ளிக் மற்றும் ஜிசா நெய்பர்ஸும் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ணதால அவங்க கிட்ட இருந்து தகவல் சேகரிச்சு அதுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கில்லர் 5 அடி 7 அங்குல உயரமும் மற்றும் மாநிறமாகவும் சுருட்ட முடியோடவும் பார்க்க இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் ஒன்ன வரைஞ்சு வெளியே விடுறாங்க. இப்படி இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரி எந்த நபரையாச்சும் பார்த்தா தங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்கறாங்க. மேலும் மெயின் எவிடன்ஸான கில்லருடைய செப்பலை மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு அதை பப்ளிக்கா ஒரு இடத்துல கட்டி விட்டு தொங்க விட்ட போலீஸ், இது உங்களுக்கு தெரிஞ்ச யாருடைய செப்பலா இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் கிட்ட நேரடியாகவோ இல்ல சீக்ரெட்டா கூட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு மூளை முடுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸையும் வைக்கிறாங்க. ஆனாலும் அதுலயும் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அப்பதான் ஜிசாவுடைய அம்மாவான ராஜேஸ்வரி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. போலீஸ் ராஜேஸ்வரி கிட்ட உங்களுக்கு யார் மேல எல்லாம் டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி தன்னை ஒரு ஹிந்திக்காரன் பைக்ல ஏத்தி கொல்ல பார்த்தான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் போலீஸ் கில்லர் ஏன் ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்தவனா இருக்க கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வெளி மாநிலத்திலிருந்து கேரளா வந்த லேபர்ஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல எத்தனை லேபர்ஸ் கொலை நடந்த அன்னைக்கு அல்லது அதுக்கு அடுத்த நாள் கேரளாவில இருந்து அவங்களுடைய மாநிலத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாங்க. அப்படி பண்ணதுல சம்பவம் நடந்து சரியா 49 நாட்கள் கழிச்சு 24 வயதான அமீருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் இந்த அமீர்? அமீர் அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து கேரளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு லேபர். சரி, இப்ப இவனுக்கும் ஜிசாக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவன் கொலை பண்ணான் அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் சொன்ன ரீசனை கேட்ட ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ஜிசா தன்னை பார்த்து சிரிச்சதால நான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். அமீர் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணதா போலீஸ் மீடியா கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். ஜிசாவுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பெண்கள் மட்டுமே குளிக்கக்கூடிய ஒரு இடம் இருந்திருக்கு. ஜிசாவுடைய வீட்டுல பாத்ரூம் இல்லாததால எப்பயும் போல அன்னைக்கும் ஜிசா அங்க குளிக்க போயிருக்காங்க. அப்ப அமீரும் அங்க போயிருக்கான். அவனை பார்த்ததுமே அங்கிருந்த மத்த பெண்கள் எல்லாம் லேடிஸ் குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு திட்டி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அமீர் திட்டு வாங்குறத பார்த்து ஜிசா சிரிச்சிருக்காங்க. அப்படி ஜிசா தன்னை பார்த்து ஏளனமா சிரிச்சது அமீருக்கு கோபமாக்கி இருக்கு. சோ அங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னுட்டு ஜிசா அங்கிருந்து கிளம்புறப்ப அவங்கள ஃபாலோ பண்ணி போய் வீட்டை நோட் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறமா ஏப்ரல் 28ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ஜிசாவுடைய வீட்டுக்கு போய் ஜிசா கிட்ட அன்னைக்கு எதுக்கு என்னை பார்த்து சிரிச்ச அப்படின்னு ஹிந்தியில கேட்டிருக்கான். ஆனா ஜிசாவோ அவனை திட்டி அவங்களுடைய செருப்பாடியை அடிச்சிருக்காங்க. இதனால இன்னுமே கோபமான அவன் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அப்படி போனவன் ஒரு கத்தியை ரெடி பண்ணிட்டு ஃபேண்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு மறுபடியும் அங்க வந்திருக்கான். டைம் இப்ப கரெக்டா சாயந்தரம் ஒரு 5:30 இருக்கும். அமீர் ஜிசாவுடைய வீட்டு கதவை தட்டுறான். கதவை திறந்த ஜிசா மறுபடியும் அவனை திட்டிட்டு கதவை லாக் பண்ண போறாங்க. பட் கதவை லாக் பண்ண விடாம தடுத்து வீட்டுக்குள்ள போன அமீர் இடது கையால ஜிசாவுடைய கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளிட்டே போய் இன்னொரு கையால கதவை லாக் பண்ணியிருக்கான். உடனடியா ஜிசா இப்ப கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு கையால அவங்களுடைய மூக்கையும் வாயையும் சேர்த்து பொத்திட்டு இன்னொரு கையால அவங்களுடைய சாலை உருவி அதால அவங்களுடைய
கழுத்தை இருக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஜிசா நிலை தடுமாறி கீழே விழுகிறப்ப அவங்கள ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அப்ப ஜிசாவோ அவனுடைய வலது கை ஆள்காட்டி விரலை கடிச்சு அவனை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மேலும் அவனுடைய உடம்புல நகத்தால கீறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க மேல ஏறி உட்கார்ந்த அமீர் பதிலுக்கு ஜிசாவுடைய ஷோல்டர்ல கடிக்க ஆரம்பிக்கிறான். மேலும் அவனுடைய இடது கையால ஜிசாவுடைய கழுத்தை ஃபோர்ஸா நெரிச்சிட்டே இன்னொரு கையால ஃபேண்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்களுடைய மார்புல குத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா ஜிசாவால அமீரை எதிர்த்து போராட முடியல. இப்ப அமீர் அவங்கள ரேப் பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய வயிறு, கழுத்து அப்படின்னு எல்லா இடங்களையுமே கத்தியால குத்த ஆரம்பிச்சிருக்கான். இதுல ரொம்பவே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதால தாகம் ஏற்பட்டு ஜிசா அவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப தண்ணிக்கு பதிலா தான் கேட்டிருந்த ஆல்கஹால் எடுத்து அவங்களுடைய வாயில ஊத்திருக்கான். ஆனாலுமே இதெல்லாம் பத்தாது. இன்னுமே அவங்கள சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த வெறி பிடிச்ச மிருகம் அங்க வீட்டுக்குள்ள சுத்தி முத்தியும் பாக்குறான். அப்ப ஜிசாவுடைய வீட்டுல இருந்த ஒரு சின்ன கட்டில்ல அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அடியில வச்சிருந்த செங்கல்ல எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால அதை எடுக்க முடியல அப்படின்னதும் அடுத்து அது மேல இருந்த மீன் தொட்டிய தூக்கி பாக்குறான். ஆனா அதையும் அவனால தூக்க முடியல. இந்த வெயிட்ட கூட தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு போதையில தள்ளாடிட்டு இருந்தவன் கடைசியா அந்த கட்டிலுக்கு கீழே இருந்த ஒரு அருவாளை பாக்குறான். இப்ப அதை எடுத்து ஜிசாவுடைய பெண்ணுறுப்ப ரொம்பவே கொடூரமா சிதைக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுல ஜிசா அந்த இடத்திலேயே துடிச்சு இறந்து போறாங்க. இவ்வளவு கொடுமை நடக்கும் பொழுது ஜிசா எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்படி அவங்க இறந்ததுமே சரியா 6 மணி அளவுல அமீர் அந்த வீட்டுடைய பின்வாசல் வழியா தப்பிச்சு போயிருக்கான் அப்படின்னு அமீர் கன்ஃபஸ் பண்ண விஷயங்களை போலீஸ் மீடியா கிட்ட சொல்றாங்க. அதே போல ஜிசா அவனை எதிர்த்து போராடி சண்டை போடும் பொழுது அவங்களுடைய நகங்களால அவனுடைய உடம்புல கீறி இருப்பாங்க இல்லையா, சோ அதுல அவங்களுடைய விரல் நகத்திலிருந்து கிடைச்ச டிஎன்ஏ அமீருடைய டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நான் இதோட எக்கச்சக்கமான கிரைம் கேசஸ் பார்த்திருக்கேன். அது எல்லாத்துலயுமே போலீஸ் தரப்புல இருந்து இல்ல ஃபாரன்சிக் தரப்புல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது கில்லர் கிட்ட போராடுறத தவிர தப்பிக்க வேற வழி இல்ல அப்படிங்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கில்லருடைய எவிடன்ஸை அந்த இடத்துல கிரியேட் பண்ணணும். இந்த கேஸ்ல ஜிசா அவங்களுடைய நகத்தால கில்லருடைய உடம்புல கீர்னது, கடிச்சு வச்சது, அவனுடைய முடிய புடுங்கினது அப்படின்னு இது எல்லாமே பின்னாட்கள்ல எவிடன்ஸா மாறி அவனை கைது பண்ண உதவும். சோ அதே மாதிரி தான் அந்த சமயத்துல விக்டிமா இருக்கிற ஒவ்வொருத்தருமே செய்யணும். செப்டம்பர் 16, 2017 வருடம் அமீருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்டான தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுது. இந்த தீர்ப்பை கேட்டதுமே ஜிசாக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்கதான் இந்த கேஸ்ல ரொம்பவே முக்கியமான திருப்பம் வர ஆரம்பிச்சது. அது என்ன திருப்பம், என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறதையும் கடைசியில இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் நாளை மறுநாள் இந்த கேஸோடைய பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். கேரளாவுடைய மோஸ்ட் சென்சேஷனல் கேஸான பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.